ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து வொகமானுக்கு ரோட் ட்ரிப் வழியா தான் போக போகிறோம். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து வாகமான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு வந்து கிளம்புனோம். இப்போ மணி வந்து எக்ஸாக்டாக 11:15. ஆக்சுவலாக வாகமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து 10th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக தான் போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்சி ரூட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 o'clock வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது எங்கே போகிறோம், இங்கே எவ்வளோ டோல்கேட்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகுது இங்கேருந்து போகிறதுக்கு, வழியில் வேறு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா, எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நைட்டில் வந்து எதுவும் இருக்காது. மேபி நம்ம வந்து பகல் தேனி அந்த சைடில் தான் வந்து போக போகிறோம். ஸோ வாங்க, ஸ்டே டியூனில் இருங்க. உங்களுக்கு நான் எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு வாகமான் இஸ் ஆன். ஆக்சுவலாக உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1200லேருந்து 1300 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஹாய், இப்போ எங்கே இருக்கோம்னா நாங்கள் திருச்சி தாண்டி வாகமான் போகிற ரூட்டில் இருக்கோம். இப்போது டீ சாப்பிட்லான்னு ஒரு மணி பண்ண 5:30 ஆக போகுது. ஸோ திருச்சி தாண்டிட்டோம். இன்னொரு 5 to 6 hours வாகமான் ரீச் ஆகிடுவோம். இது வரைக்கும் டோல்கேட் வந்து ஒரு 500லேருந்து 600க்குள்ளே அப்ராக்சிமேட்டாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ டீசல், எவ்வளோ பெட்ரோல் போட்டோம், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த ரூட்டு பெஸ்ட்டாக இருக்குது அது எல்லாமே நீங்கள் நடுவில் 1 hour ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா செம்ம டயர்டாகிடுச்சு. நடுவில் வரும்போதெல்லாம் சரியான மழை ஒரு சில இடத்துலலாம். அதுவும் செம்ம டிராஃபிக். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஏன்னா வீக்கெண்டில் இன்றைக்கி சாட்டர்டே, அதுவும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வேறு முக்கியமான நாளில். ஸோ அதனால் ஓவர் க்ரௌடு போல் இருக்குது. என்ன முக்கியமான நாள் சொல்லிடு. அது முக்கியமான நாள்னா இன்றைக்கி தான் தளபதி வந்து சிஎம் ஆக போகிறாரு. 2026 May 10. ஸோ அதனால ஒரு முக்கியமான நாள். செம்ம க்ரௌடு சிட்டிக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே. இல்லைனா இன்னும் ஒரு 1 hour முன்னாடியே வந்திருப்போம். ஜென்ரலாக சென்னை டு திருச்சி வந்து 5 hours தான். இன்றைக்கி வந்து 5.5 hours மேலே ஆகிடுச்சு டிராஃபிக்னால. பார்க்கலாம், பாய். நாங்கள் சென்னையிலேருந்து வொகமானுக்கு திருச்சி பைபாஸில் தான் வந்து போனோம். ஸோ திருச்சி, கம்பம், தேனி இந்த ரூட்டில் தான் போனோம். போகிற வழியில் வந்து உங்களுக்கு கம்பத்தில் கிரேப்ஸ் தோட்டம் வந்திருக்கும். நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஸோ நீங்களுமே வந்து கம்பம் ரூட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிரேப்ஸ் தோட்டத்தை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைஃப்பில் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி நமக்கு அங்கே கிரேப்ஸ் வந்து பர் கேஜியே வந்து உங்களுக்கு 60-70 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் சென்னையில் வந்து 100லேருந்து 120 சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம லைவாக பார்க்கும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். எங்களுக்கு பெட்ரோல் வந்து உங்களுக்கு சென்னை டு வாகமான் வந்து அப்ராக்சிமேட்டாக 8Kலேருந்து 10Kக்குள்ளே தான் வந்திருக்கோம். அது வந்து ஒவ்வொரு காருக்குமே வந்து டிஃபர் ஆகும். ப்ளஸ் நம்ம அங்கே உள்ளே போய் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அதுக்குமே வந்து உங்களுக்கு இருக்கும். எங்கள் வண்டிக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 1 லிட்டருக்கு வந்து 16 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தரும். நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணதுனால ஒரு 6-6:30க்கெலாம் வந்து செம்ம பசி எடுத்துருச்சு. 7-7:30க்கெலாம் வந்து நாங்கள் ஹோட்டலில் வந்து நிறுத்திட்டோம். நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தலாமேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல் வெஜ் ஹோட்டலு. ஸோ வழக்கம் போல் நம்ம பூரி, இட்லி, பொங்கல் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டாச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 450லேருந்து 500 ரேஞ்சில் இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஊட்டி, கொடைக்கானலை விட பெண்டு வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். யூஸ்வலாக எனக்குலாம் வந்து ட்ராவல் அப்போ வாமிட்டிங்கே வராது. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கே கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வாமிட் வந்து வரும் எப்பயுமே ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும்போதெல்லாம் முன்னாடியே வந்து டேப்லெட்லாம் வந்து போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த வாமிட்டிங்லாம் டேப்லெட் வந்து போடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானலை விட இது கொஞ்சம் மோசமாகவே இருக்கும்னே சொல்லலாம். ஈவன் என்னோட பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. பட் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மம்மி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மம்மின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல்னே அதை சொல்ல தெரியல. அதனால் உங்களுக்கு நான் ப்ரிகாஷன் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். ஃபுல்லாகவே இந்த ஹில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த டீயும் காஃபியும் பிளான்டேஷன் தான் வந்து நிறைய இருக்கும். மோஸ்ட்டாக டீ தான் வந்து அதிகமாகவே இங்கே இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஊர் கிளைமேட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். திடீர்னு வெயில் அடிக்குது. அப்புறம் ஒரு மத்தியானம் ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கூல் கிளைமேட் வந்து வந்துடுது. அப்புறம் ஈவினிங் டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. மார்னிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ஃபாகாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. நானே கொஞ்சம் பயந்தேன், ஐயோ சம்மர் டைமில் போகிறோமே, அங்கே வெயில் எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோ நினச்சி போனேன். பட் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே வெயில் அடித்தா கொஞ்சம் கடுப்பாக இருந்திருக்கும், ஃபுல்லாகவே மழை பெஞ்சாலும் கடுப்பாக இருந்திருக்கும். எல்லாமே மிக்ஸ்டாக இருந்ததுனால செமையாக இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஜூன், ஜூலையில் வந்து பிளான் பண்ணுங்கள். மான்சூன் சீசனில் இங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அங்கே இருந்த எல்லாருமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா
வகமான் வந்து ரீச் ஆகிட்டோம். அது நிறைய பேர் வந்து வகமான் சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து வேகமான் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு மான். சீரியஸாக சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்த ரோடு எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ரோடுவேஸ்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் எங்களோட ரெசார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அந்த ரூட்டையுமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 3 நைட் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். 3 நைட்டுமே வந்து 3 ரெசார்ட் வந்து நாங்கள் செப்பரேட்டாக வந்து புக் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கூருக்கு போயிருந்தோம். அங்கேயுமே வந்து 3 நைட் ஸ்டே பண்ணோம். 3மே வந்து வேறு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணினோம். ஸோ நாங்கள் 3 டிஃப்ரெண்ட் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணாலும் தென்னி விலாக் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கே வந்து செம்மையாக இருக்குது, எங்கே அந்த வியூஸ் சூப்பராக இருக்கா, அதோட ப்ரைஸ் என்ன, பேக்கேஜ் என்ன, எல்லாமே வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு 10th வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நாங்கள் புக் பண்ணதுனால ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு இதுதான் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது வந்து அப்புறமா நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் என்னன்னு சொல்லிட்டு. அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்டே டியூனில் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது என்ன ரெசார்ட்னு வந்து தெரியும். ஏன்னா அந்த மெமரிஸ் வந்து லைஃப் லாங் இருக்கணுன்றதுக்காகவே செம்ம சூப்பரான ஒரு ரெசார்ட், இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டாக பார்த்து தான் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் பார்த்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. நேரில் போகும்போது அதை டிசப்பாயிண்ட் பண்ணி தான் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வர ரோடு எப்படின்னா ஒரே ஒரு கார் மட்டும்தான் போக முடியும். சைடில் வந்து சைடு வாங்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த மாதிரி ரோடு தான் இருக்குது. ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக 2 சைடுமே டீ பிளான்டேஷன் தான், 2 சைடுமே பக்கா ஃபுல்லாக. அதுவும் இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கா, செம்ம க்ரீனரியாக இருக்குது. உங்களுக்கு வியூஸும் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும், போகிற வழி எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. அங்கேயுமே வந்து ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கவர் பண்ணலாம். நாங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கம்பமில் மட்டும் கிரேப்ஸ் கார்டன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேனி கம்பம் வழியாக வர மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே ஒரு தடவை ஒரு குட்டி ஒரு விசிட் போடுங்க. என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். அந்த கிரேப்ஸ் தோட்டம் வந்து நாங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதோட கிளிப்பிங்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், அது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். நான் வெறும் ஃபோட்டோ தான் எடுத்தேன், வீடியோ எடுத்ததான் நினச்சிக்கிட்டு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வகமானில் எங்கே ஸ்டே பண்ணோம், எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வந்து வேணும், ரெகுலராக அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சனா பாண்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எங்களோட ஃபஸ்ட்டு ரெசார்ட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு வீடியோ சீக்கிரமாக வரும். பாய்.